சூப்பரா இருக்கீங்க ரெண்டு பேரும். அட்டை அட்டை என் தங்கத்துக்கு சுத்தியா போடணும் போல. ஹை லிப்ஸ்டிக்லாம் போட கூடாதுடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்க. நல்லா தான் இருக்கு சங்கீதா. Dress ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க. இந்த Dress தான் நான் போட்டுருக்கேன். ஹாய். நம்ம சண்டை போடுற. ஹாய் இதுல. ஹாய் फ्रेंड्स. ஹாய் फ्रेंड्स. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாண்டிக்கு தான் கிளம்புறோம். நாங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு. பேபி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறனாரு. நானும் வரேன் பேபி, எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கூட கிளம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் தான், என்னென்ன வாங்குறேன்னு சொல்லிட்டு பாக்கலாம். லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஹேர் கட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல வந்து என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு சங்கீதா, உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, உங்களுக்கு முன்னாடி பண்ணதே பரவாயில்ல, இது ரொம்ப பார்க்க முடியலன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. பட் எனக்கு வந்து நீ என்னமா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லேயர் கட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நம்ம ட்ரை பண்ணாதானே அது நமக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும். அதான் சொல்லிட்டு நமக்கு தெரியும். எதுவுமே ட்ரை பண்ணாத அது வந்து நல்லா இருக்காது நம்மளே வந்து நினைச்சிட்டு வந்தோம்னா வச்சுக்கோங்க. சோ காலம் ஃபுல்லா அது வந்து மனசுல நமக்கு அரிச்சுக்கிட்டே இருக்கும். சரி நம்ம ஒரு நாள் கூட இது மாதிரி பண்ணலையேன்னு சொல்லிட்டு. பட் அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது. ஆசையை வந்து நிறைவேற்றிட்டேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்க. நல்லா தான் இருக்கு சங்கீதா. போனிடெயில் ஹை போனிடெயில் போயிட்டு இருக்கு. ஹை போனிடெயிலா குதிரைவால் சொல்லுவோம் நாங்க. ஆக்சுவலி அங்க என்ன பண்ணாங்கன்னா ஹேர் கட்லாம் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரைட்னர் எல்லாம் வச்சு அப்புறம் கர்ல் பண்ணி ஸ்டைல் பண்ணி விட்டாங்க. அப்ப வந்து பார்த்தா தோப்ப முடி கவுத்த மாதிரி இருந்தது. இதுதான் என்னோட ஒரிஜினல் முடி. ஹேர் வாஷ் வந்து பண்ணி வச்சாங்க. கண்டிஷனர் எல்லாம் போட்டுருந்தாங்கல்ல, கண்டிஷனர் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு this is my original முடி. ஆமா பொம்முன்னு இருக்கா. சோ இத வந்து my new look. ஜஷிதா லுக் காட்டுறாரு அவரு. காட்டுமா என்னமா அவரு அதான் காட்டிங்கிறாரு. என் தலைய பாருங்க. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நியூ லுக். நிறைய பேர் வந்து நல்லா இல்லன்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இல்லன்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரிமை இருக்கு. கண்டிப்பா வந்து நல்லா பார்த்தா நல்லா இருக்க கமெண்ட் கொடுக்கறதுக்கு. பட் ஆனா வந்து ஒரு சில பேர்லாம் ரொம்ப மோசமா கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்க்க பழகிடும். என்னெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிச்சிருன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. ஆமா. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து இது எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை சொல்ல வந்து நான் எங்கேயோ சொல்லின்னு போறேன். ஹேர் கட் பண்ண எவ்வளவு ஆச்சு? இது வந்து 1200 ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1000 rupees கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலியா வந்து இது பண்ணல, அதனால கொஞ்சம் ஆஃபர் போட்டு 1000 rupees வந்து 1000 ரூபாய்க்கு வெட்டி இருக்க முடியா. ஆமா. அப்புறம் வந்து உங்களுக்கு நல்லாவே பண்ணல, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருந்திருக்கலாம் ஹேர் ஸ்டைல் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க நல்லா தான் பண்ணாங்க, நம்ம தான் வேணாம் சொல்லிட்டோம். ஆக்சுவலி அவங்க நல்லா பண்றதுதான் சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் வந்து இது பண்ணி நான் ஃப்ரீ ஹேர்லாம் விட மாட்டேன். ஃப்ரண்ட்ல வந்து எனக்கு கட் பண்ண வேணாம். ஏன்னா நான் இப்போ இது கூட கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, எனக்கு இந்த ஃப்ரண்ட்ல நானே டீசெண்டா அவங்க கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ஃப்ரண்ட்ல அவங்க தொங்குற மாதிரி போ வச்சு அதெல்லாம் வெட்டுறாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவுமே தேவை, பின்னாடி மட்டும் வெட்டி விடுங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்லிட்டேன். சோ அதனாலதான் அவங்க எனக்கு இது மாதிரி வெட்டி இருந்தாங்கன்னா அவங்க நல்லாவே வெட்டி இருப்பாங்க. சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லொகேஷன், அவங்க ஆம்பியன்ஸ், அது ஆமா கடையோட இது எல்லாமே சூப்பரா இருந்தது. பாப்பாவுமே நல்லா பாத்துட்டாங்க. ஹேர் கட் பண்றதுக்கு எனக்குமே நல்லா பண்ணாங்க. சோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க நல்லா தான் பண்ணாங்க. நான் வந்து வேணாம்னு சொல்லிட்டேன், இதே போதும் எனக்கு அப்படின்ட்டு. சோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஹேர் ஸ்டைலுக்கு அப்புறம் டெய்லி தோசை சுட்டு சாப்பிட்டா போர் அடிச்சுட்டாரு. ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிடணும், டெய்லி இதே செஞ்சு வச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு இட்லி செய், பொங்கல் செய்ய சொல்லி மாத்தலையா? அதே மாதிரி ஹேர் ஸ்டைல மாத்திட்டியா? திரும்ப உங்க ஹேர் ஸ்டைல காட்டு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் குதிரைவாலு. இந்த குதிரை ஸ்டைலா சொல்லணும்னா சரி ஓகே. சரி அப்ப ஷாப்பிங் கிளம்பலாமா? ஓகே. கையில ஒரு பிரெட் பாக்கெட் எடுத்துட்டு பிரெட் வச்சுக்கிட்டே வர சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்ச நேரத்துல தண்ணின்னுவா. ஆமா தண்ணின்னு வர கேப்பா. அங்க போய் குடிச்சிக்க. என்ன ஜஷிதா பண்றா? ஹாய் சொல்லி காட்டுறாரு சங்கீதா அவரு. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளா பாத்துட்டு இருந்தேன். நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் எடுத்து அது நல்லா இருக்கான்னு பேபி கிட்ட காட்டணும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜஷிதாவும் எல்லா பொருளையும் எடுத்து அவங்க அப்பா கிட்ட வந்து ஹாய் காட்டி ஒரு விளாக் மாதிரி அவளே வந்து பாத்தீங்கன்னா எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுக்கிறா. அவங்க அப்பா கிட்ட இது வேணுமா அது வேணுமான்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காட்டுறா அவளே சூப்பரா வீடியோக்கு. ஸோ அவ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளையும் பார்த்துட்டு இருந்தார். அப்புறமா அவளுக்கு ஹேர் பேண்ட் தலையில போறது வந்து பார்த்துட்டு இருந்தேன். பர்த்டேக்கு நடுவில் பூ இருந்த மாதிரி எடுத்தேன். அது அவ்வளோ நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சைடில் இருக்க மாதிரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிச்சிருந்தது, ப்ரௌன் கலரு. பேபி தான் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்று எடுத்து அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஃபுல்லா வந்து பார்த்துட்டு அப்படியே வர வழியில் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி இருந்தது. கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா ஜஷிதாக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போட்ட உடனே ஜஷிதாக்கு ஒரே குஷி. கண்ணாடி மாதிரி இருக்கு ஸ்டைலா. சின்னதா போடு, வேற ஏதாவது எடுத்து நிறைய டிசைன் இருக்குது.
ஜெஷிதா இந்த கண்ணாடி போட்டுக்க. பரவாயில்ல போடு. ரோபோ மாதிரி. சூப்பரா இருக்குமா? கட்ட அப்பாட்ட கட்ட. குட். ஜெஷிதா அப்பா பாரு. மூஞ்சே தெரியலமா. இந்த கலரே கொஞ்சம் நல்லா இருக்குமா தெரியுது பாரு. அதுவும் நல்லா தான் இது பாரு. கிரீன் கலர். ஆனால் பார்க்க எடுத்ததுக்கப்புறம் அப்படியே பழைய ட்ரெஸ் மாதிரி தெரியுது. இங்கே இருக்குமே அதான் லைட்டுக்கு அதுன்னு தெரியும். இங்கே பார்க்கும்போது நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. பசங்களுக்கு மாடர்னாக ட்ரெஸ் பார்த்தா 2 ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று கோட் சூட்டு, அதுக்கப்புறம் ஷர்வானி. ஸோ ரொம்ப நேரமாக ட்ரெஸ்ஸு பார்த்தோம் எது எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் லாஸ்ட்டாக நான் கையில் வச்சுருந்தது எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மூஞ்சி மறைக்க போதுங்க. கரெக்டாக கட்டுனா மூஞ்சி மறைக்க கூடாது. இது மாதிரி நிறைய பொம்மை போட்டது இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொம்மையை எடுத்து பார்த்து ஜெஷிதா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. தலையில் கட்டி விட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெஷிதாவே பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தா ஜெஷிதா. ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும். ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 2 ஃபங்க்ஷன். ஆமாம், அதனால பர்த்டே ஃபங்க்ஷன் தான் 2மே. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்று, அப்புறம் ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் கிளம்புறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெட் ரெடி வித் மீ மாதிரி கெட் ரெடி வித் அஸ் அதை பார்க்க போறீங்க. வாங்க யார் யார் என்னென்ன ட்ரெஸ் போடுறோம்னு சொல்லிட்டு. நான் வந்து பழைய ட்ரெஸ் தான் போட போறேன். ஆனா பேபியும் ஜெஷிதாவுக்கும் புது ட்ரெஸ் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிளம்புறாங்கன்னு பாக்கலாமா? பார்க்கலாம். அப்படியே போகும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு சங்கீதா, வரும்போது ஃபுல்லாவே பெப்பர் பேனுக்குது மூஞ்சி. வண்டி ஓட்ட வேகமா வராது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்லோவா போனா அது காத்துல வந்து பாத்தீங்கன்னா பறக்குது. நிறைய முடி வளர்ந்துன்னே இருக்கும் பேபி. எனக்கு ஹேர் ஃபாலுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதே சமயம் முடியுமே புது முடி நிறைய வளர்க்கும். வேணுனே சட்டையை வந்துட்டு சேட்டை பண்ணிக்கிறா பாரு. முடி நிறைய வளர்றதுனால அது குட்டி குட்டி அப்படி இருக்குது. சரி, அடுத்து சார் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலாம். பேசினா பேசிட்டே இருப்பேன். ஆமா, நீ பேசினே தான் இருப்போம். பொண்ணு பாரு சட்டை இல்லாம. சரி, இந்த மாதிரி ஒரு கிளிப் இருக்கு தெரியுமா போறது, வாங்குறது பார்த்த பிளாக் கலர் அந்த கம்பி கம்பியா இருக்குமே அது இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல. அது இருந்ததுன்னா தலையை செய்வது அது மட்டும் போட்டு அப்படியே கூட இருந்துக்கலாம். சூப்பரா இருக்கும்ல. சரி, உன் மனசுல என்ன குழந்தை நினைப்பா? அதெல்லாம் நான் சொல்லப்பா. நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ட்ரெஸ் ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க. இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். சோ பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டு பாவாடை சட்டை போட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா அம்மா எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்ததுல இருந்து நோ டைம் கூட போடவே இல்லையா. சோ இன்னைக்கு நான் பாப்பாவுக்கு வெஸ்டர்ன் மாடல் தான் போடலான்னு பார்த்தா பர்த்டே அன்னைக்கு போட்டு இந்த ட்ரெஸ். சரி, இந்த ட்ரெஸ் போடாமே இருக்கு. அவங்க வந்து பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு வீடியோ காட்டி நான் பாக்கணும்னு சொல்லியிருந்தாங்க சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸே போட்டு. அத்தை வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸா? அத்தை மாமாவும் வாங்கி கொடுத்த ட்ரெஸ். ஆனா இப்ப அந்த ஹேர் கட்டுக்கு செட் ஆகாது. பாவாடை சட்டை எப்படி நல்லா இருக்கும் சங்கீதா இப்ப அந்த ஹேர் கட்டுக்கு? பரவாயில்ல, போட்டு அதுதான் இந்த சைடுல அந்த பேண்ட் எல்லாம் வாங்கி வந்துருக்கும்ல. சரி, ஓகே, பாத்துக்கோ. ஏன்பா சாரி கட்டியா எல்லாம் டாம் பாய் ஹேர் கட்லாம் பாய் கட்லாம் பண்ணி சாரி தான் போடுறாங்க. சரி வா ஜெஷி. அழகா முடி நிறைய வச்சிருக்கும் போதெல்லாம் பாவாடை சட்டை போடல, முடிய மொட்டையா கட் பண்ணிட்டு பாவாடை சட்டை போடுறேன்னு அத்தை கேட்க போறாங்க பாரு. அதுதான் ரெட்டை ஜடை போட்டு பூ வச்சா சூப்பரா இருந்திருக்கும். என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ், ஜெஷிதாக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. கால் நல்லா இருக்குதுமா? கால் 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 ட்ரெஸ் காட்ட. வாவ், சூப்பர், நல்லா இருக்குதுமா ட்ரெஸ். சூப்பரா இருக்குதுமா. வாவ், சூப்பரா இருக்குதுமா ட்ரெஸ். ஃப்ரெண்ட்ஸ், சுத்தி சுத்தி காட்டுறாரு ஜெஷிதா. ஆயாக்கு சுத்தி சுத்தி காட்டுமா. சுத்தி காட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்குமா ட்ரெஸ். என்ன ஒண்ணு முடி நிறைய இருந்ததுன்னா அழகா இருந்திருக்கா. முடி வெட்டியாச்சு. கரெக்டான சைஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க அத்தை. ஜெஷிதா இங்க பாரு, இங்க பாரு. இல்லைன்னா வேற ட்ரெஸ் மாத்திடலாம். ஹேர் கட்டுக்காக மாத்தணும். ட்ரெஸ் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒண்ணு ஹேர் கட் பண்ணதுனால தான் ஒரு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. வளையல் போட. வாவ், இந்த வளையல் காட்டிக்கலாம். ஒரு கையில பிரேஸ்லெட் போடுறதுக்கு வந்து கேட்டேன். அங்க பிரேஸ்லெட்டே இல்லன்ட்டாங்க.
வா அதை கட்டிட்டு சொல்லிட்டால பாப்பா. கட்டிடு மொட்டையா இருக்கட்டும். அப்போ பாப்பா கிட்ட கட்டு ஜெஷிதா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் பாப்பாவுக்காக. முக்கியமான ஐட்டம் எடுத்துக்கோ. பாப்பாவுக்கு பொம்பளை கட்ட போறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்குது. என் பொண்ணு என்னெல்லாம் சொல்ற பாரு நீ. பின்ன பாய் கட்ட வெட்டியாச்சு. கொஞ்சமாவது மேட்ச் ஆகணும்ல. சரி சரி. இந்த ரோஸ் மாதிரி இருக்குல இது போனதான். ஜெஷிதா அப்பாக்கு காட்டு. அப்பாக்கு ரோஸ் காட்டு. எப்படி இருக்கு காட்டு பாப்பா. ஹை சூப்பர். இதான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஷாப்பிங் போனோம்ல. இந்த பனானா கிளிப் வாங்குறதுக்கு தான் நான் ஆக்சுவலி போனேனே. பனானா கிளிப் அது. ஆமா. நம்ம வாழைப்பழம் மாதிரி இருக்கு. ஆமா. சோ இது வந்து நம்ம ஹேர் கொஞ்சம் அப்படி இப்படி தூக்கி போட்டோம்னா பின்னாடி லேயர் வந்து நல்லா இருக்கும். சோ அதுக்காக தான் சொல்றேன் இந்த பனானா கிளிப். எனக்கு இதெல்லாம் போட தெரியாதுன்னு வாங்கிட்டேன். ஆமா நல்லா தான் இருக்கு. ஆமா நானும் பாத்தியா எப்படி ஒரு நிமிஷத்துல ரெடி ஆயிட்டேன். அவதான் அந்த பிரிச்சுட்டா கவரை பிரிச்சுட்டாலே. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்துக்குமே இந்த பொட்டே வைக்கிறீங்க. நீங்க வந்து ஸ்டிக்கர் போட்டு ஸ்டோன் போட்டு வைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ஸ்டோன் போட்டு வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கலர் கலரா இருக்கு. ஆமா இதுல பாப்பாக்கு வைக்குமா. எனக்கு முன்னாடி ஆர்வமா எடுத்து இவங்க வைக்க அவதான் வந்து பொட்டு வந்து வைக்க சொல்றா. காட்டு அப்பா கிட்ட காட்டு ஜெஷிதா போட்டு. எப்படி காட்டுறத பாரு. ஜெஷிதாக்கு பாவாடை சட்டை போட்டு கிளப்பியாச்சு. ஓவா என்னமா ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இருக்கா? இந்த ட்ரெஸ்லேயே போகலாமா இல்லை பாப்பாக்கு வேற ட்ரெஸ் மாற்றிடலாமான்னு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் டிசைட் பண்ணுமா? சரி ஓகே. இதே நல்லா தான் இருக்கு. என்ன ஒன்று பாய் கட்டு தான். ஆமா அது இருந்தா கூட ஒன்றும் தெரியாது. இல்லை வேற ட்ரெஸ் இருந்தா எடுத்துட்டு வா மாற்றி எடுத்து போவோம். ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தானே. நல்லா இருக்கு. பொட்டு வச்சுக்கோமா பொட்டு வச்சுக்கோமா. லிப்ஸ்டிக்லாம் போடக்கூடாது. லிப்ஸ்டிக்கா? லிப்ஸ்டிக்கே போடக்கூடாது ஜெஷிதா. ஃப்ரெண்ட்ஸ் லிப்ஸ்டிக் எடுத்தாலே வந்து எனக்கு மம்மம் போடுங்க மம்மம் போடுங்கன்றா ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிப்ஸ்டிக் பாரு எப்படி கொலை பண்ணி வச்சிருக்காங்க. அவ கையால நோண்டி நோண்டி எடுத்து எடுத்து அவ போட்டுக்குவா. சும்மா கொஞ்ச நேரம் போதுமா போதுமா ரொம்ப அதிகமா வைக்காதீங்க. சும்மா லைட்டா வச்சுட்டு மம்மா மம்மா அவரே காட்டுறாரு பாரு. வேற லெவல் மாணி. லிப்ஸ்டிக் எப்படி போடணும்னு என் பொண்ணு கிட்ட கத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மம்மா மம்மா கொஞ்சம் காட்டுமா. எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறதெல்லாம் தொடச்சு விட்டுரு. அழகு புள்ள ஏன் தெரியுமா கொஞ்சோண்டு இரு போதும். லிப்ஸ்டிக் போதும். மாமா வச்சுட்டான். ஜெஷிதா கிளம்பியாச்சா? ரெடி ஆயினே இருக்காங்க. ஓ கம்மலா? ஆமா. இப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜெஷிதா அழகா தெரிவா. மொட்டையா இருக்கு தானே. ஜெஷிதா அப்பா பக்கம் திரும்ப காட்டு. ஐ கம்மல் சூப்பரா இருக்குமா. ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸுமே சூப்பரா இருக்கு. பூலாம் வச்சு எல்லாமே ஆட்டி ஆட்டி விடுறா பாரு கம்மல. ஆட்டக்கூடாதுமா. அது ஆடும். நீ ஆட்டக்கூடாது. நீ ஆட்டினே அந்த அவன் வந்து கையாலே கட்டி விட்டுறான். என்ன ஒரு வழியா கிளம்பிட்டீங்களா இல்லையா? ஜெஷிதா அழகா கிளம்பி வந்துட்டாரு. சூப்பரா இருக்கு இந்த ட்ரெஸ் அவுட்ஃபிட். நான் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட ஸ்ட்ரைட்னர் இந்த கர்ல் பண்றதுக்கு எல்லாம் இருக்கு. ஆமா அது பண்ணலாம்னு பார்த்தா டைமே இல்லை. இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. குளிச்சிட்டு சட்டையை போட்டு நான் ரெடி ஆயிட்டேன். டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டே இருக்காரு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு சரிங்களா. நான் என்ன பண்ணேன் வெறும் சட்டை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். மூஞ்சில பவுடர் கூட அடிக்கல. அவ்வளவுதான். பாப்பாவும் ரெடி. அவ்வளவுதான். சூப்பரா இருக்கீங்க ரெண்டு பேரும். அட்டை அட்டை என் தங்கத்துக்கு சுத்தியே போடணும் போல ஜெஷிதாக்கு. அம்மா ரெண்டு பேருமே நல்லா அழகா இருக்கீங்க பேபி. நான் தான் கொஞ்சம் மொக்கையா இருக்கேன். ஜஸ்விதாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வளையல் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுதான் வாங்கினேன். ஒரு பிரேஸ்லெட் வாங்கலான்னு பார்த்தா அங்க அந்த அளவுக்கு கிடைக்கல. இதுவே ரெண்டு வாங்கி தான் ரெண்டு கைக்கு அழகா போட்டுக்கலாம்ல. சூப்பரா இருக்குது. இது மாடர்ன் ஆகுதுல. இப்போ ஃபேஷன் ஒன்னு மாத்தி மாத்தி போறதுதான்.
போலாமா அனுஷியா போலாமா போலாம் சரி கிளம்பியாச்சுல ரொம்ப நேரமா கண்ணாடியே பாத்துக்கிறீங்களே அடிக்கலாமான்னு பாக்குறேன் அதான் வெள்ளையா தான் இருக்கிற ஒண்ணும் தேவையில்ல சரி திரும்ப ஹேர் ஸ்டைல் காட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து சங்கீதாவோட ஹேர் ஸ்டைலு சிரிக்கிறா ஜஷிதா சரி நம்ம போலாம் அடிச்சு பிடிச்சி கிளம்பி கரெக்டாக 2 ஃபங்க்ஷனுமே அட்டென்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே பர்த்டே ஃபங்க்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். ஜஷிதா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே டிஜே எல்லாம் போட்டுருந்தாங்களா, டிஜே பலூனு அப்புறம் இந்த வெடிக்கிறதெல்லாம் வச்சு சூப்பராக விளையாடிட்டு இருந்தா. அவங்க அக்கா பாப்பாலாம் வந்துருந்தாங்களா, ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு டான்ஸ்லாம் வேறு ஆடிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டுட்டு அப்புறம் எல்லாருக்கும் டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கேக் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது பாய். இது என்னம்மா இது? கேக் வேற கையில வேற